ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் மதுமிதா. அன்றைய தினம்தான் நான் மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் ஆடை அணிந்து கொண்டு வாசனை திரவியமும் பூசி தயாராகி உள்ளேன். நான் எவ்வளவு ஒல்லியாகவும் அழகாகவும் இருக்கிறேன் என்று கண்ணாடியில் நின்று என்னை ரசித்து கொண்டிருந்தேன். இன்று நான் போகும் இடத்தில் இருக்கும் அந்த ஒரு நபர் என்னை பார்த்த மாத்திரத்திலேயே என் மீது தீவிர காதல் கொள்வார் என்று நினைத்தேன். எனக்கு திருமணமும் ஆகிவிட்டது. எனது கணவர் பெயர் வாசு. ஆனால் நான் வாசுவுக்காக அன்று தயாராகவில்லை. அந்த வெளியூர் சென்று இருந்தார். நான் இவ்வளவு ஆசையாக தயாரானது எனது விருப்பத்தின் பேரில் ஒரு அந்நியனின் அறைக்கு செல்வதற்காகத்தான். ஆனால் நான் அந்த அறைக்குள் நுழைந்த பொழுது நான் திகைத்து போனேன். அங்கு ஒருவர் மட்டும் இருப்பார் என்று தான் நினைத்தேன். ஆனால் அங்கே 2 பேர் இருந்தார்கள். வாசுவை திருமணம் செய்து கொண்ட போது நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். அவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார். அப்போது வாசுவின் தந்தை விஸ்வநாதன் எங்கள் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்தபோது எனது மகன் என்னை கொஞ்சம் மதிக்க மாட்டான், ஆனால் நான் அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார். வீட்டில் எல்லோரும் வாசுவை பற்றி தயங்கினாலும் வாசு அழகாக இருப்பதனால் நான் உடனே சம்மதமும் சொன்னேன். எங்கள் திருமணம் பெரிய செலவில் ஆடம்பரமாக நடந்தது. திருமணத்திற்கு முன்பு வாசு இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லையே என்று கூறியபோது பெரிய பணக்கார மகன் என்பதால் தான் அப்படி பேசுகின்றார் என்று நினைத்தேன். ஆனால் வாசு வீட்டிற்கு வந்த பின்னர் தான் உண்மை உரைத்தது. இது ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் உள்ளே 2 குடும்பங்கள் வசித்து வருவது எனக்கு அப்போது தெரிய வந்தது. வீட்டில் வாசுவும் அவரது அப்பா விஸ்வநாதன் மட்டும்தானே இருந்தார். ஆனால் 2 பேருக்கும் சமையல் சாப்பிடுவது வீட்டு செலவுகள் எல்லாமே தனித்தனியாக பிரிந்திருந்தன. உதாரணத்துக்கு மின்சார பில் கூட இருவரும் சரிபாதியாகத்தான் பிரித்து கட்டுவார்கள். இந்த குடும்ப பிரிவினையை எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்பா மகன் இருவரும் ஒருவரை ஒருவம் சத்தம் போட்டு அழைக்கவோ இல்லை நன்றாக பேசவோ கூட மாட்டார்கள். திருமணத்தின் முதல் இரவிலேயே வாசு இந்த வீட்டிற்கு வந்தால் இங்கே நடக்கும் ரகசியங்கள் உனக்கு தெரிந்துவிடும் என்று அவற்றை யாருக்கும் சொல்லாமல் நீ பாதுகாக்க வேண்டும் என்று என்னிடம் உறுதியாக சொன்னார். திருமணம் முடிந்த சில நாட்கள் தான் நன்றாக சென்றனர். ஆனால் ஒரு நாள் காலையில் வாசு ஒரு சாதாரணமான காய்கறியை மட்டும் என் கையில் கொடுத்து இதை தனியாக சமைத்து விடு என்றார். நான் குழப்பத்துடன் சமையலறையில் பெரிய ஃப்ரிட்ஜில் இவ்வளவு பொருட்கள் இருக்கின்றனரே, அவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் ஏன் என்று கேட்டேன். அதற்கு வாசு, அவையெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாதவை, அவற்றை நீ தொடவே கூடாது என்றார். நான் சமையல் அறைக்கு போனேன். அங்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தது. அதற்குள் ஒரு பெரிய கடை போல விதவிதமான விலை உயர்ந்த பொருட்கள் குவிந்து கிடந்தனர். நான் சமைக்க தயாராகிய போது வாசு மீண்டும் அந்த பொருள் மீது நமக்கு உரிமை இல்லை என்று கூறிக்கொண்டே இருந்தார். அந்த பெரிய ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய ஃப்ரிட்ஜும் இருந்தது. நான் அதில் கொஞ்சம் ஜாம்பாட்டில் பிரெட்டு மற்றும் ஊறுகாய் மட்டுமே இருந்தது. சிறிது நேரம் கழித்து வீட்டு வேலைக்காக வந்தேன். நான் அவளிடம் என் அறையை சுத்தம் செய் என்றேன். அவள், மன்னிக்கவும் அம்மா, நான் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு மட்டும்தான் வேலை செய்கின்றேன். உங்கள் அறையை நீங்கள் தான் சுத்தம் செய்ய வேண்டும். உங்கள் கணவர் வாசு துணிகள், பாத்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் கவனிக்க வேண்டும். நான் பெரிய முதலாளிக்கு தான் சமைப்பேன். நான் இல்லாத போது சமைத்த ஓரளவில் சூடு செய்து சாப்பிடுவார். என்னை உங்கள் வேலைக்காக வைத்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார். அவரிடம் நான் இந்த வீட்டில் ஏன் 2 சமையலறை, 2 பேர் மட்டுமே தான் இருக்கிறார்களே என்று கேட்டேன். அவள், உங்களுக்கு தெரியாதா, அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரிவினை வந்து விட்டது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேச மாட்டார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் தனித்தனி தான் என்று கூறி அந்த குடும்பத்தினரின் பெரிய ரகசியத்தை அப்போது உடைத்து விட்டாள். நான் சமைத்த காய்கறிகளை கொண்டு வந்து அப்போது வாசுவிடம் கொடுத்தேன்.
இவ்வளவு பெரிய வீட்டிற்கு சொந்தக்காரராக இருந்தும் வெறும் காய்கறியை சமைத்து சாப்பிடுவது நியாயமா என்று கேட்டேன். வீட்டில் உள்ள பெரிய ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டேன். அப்போது வாசு, அது என் அப்பாவின் பணம், அது நம்முடையது அல்ல என்று பதிலளித்தார். பிறகு வாசு ஒரு பேப்பரை எடுத்து கணக்கெழுத ஆரம்பித்தார். மின்சார பில்லில் சரிபாதி பணமும் மல்லிகை சாமான்களில் சரிபாதி பணம் என பிரித்து கொண்டார். அதை அடுத்து ஒரு கட்டத்தில் வீட்டு வாடகை என்று எழுதி பணத்தையும் ஒதுக்கினார். என்னது, இந்த வீடு உங்கள் அப்பாவின் சொந்த வீடு இல்லையா, வாடகை வீடா என்று நான் கேட்டேன். அப்போது வாசு, இது அப்பாவுக்கு சொந்தமான வீடுதான், ஆனால் நான் இந்த வீட்டில் இருப்பதற்காக அவருக்கு வாடகை கொடுக்கின்றேன் என்றார். என் அதிர்ச்சி உச்சத்துக்கே சென்றது. என்ன நடக்கின்றது என்று விளக்குங்கள் என்று கோபமாக கேட்டேன். அப்போது வாசு, என் அப்பா விஸ்வநாதன் எப்போதும் பணம் சம்பாதிப்பதிலேயே தான் இருந்தார். நான் என் அக்காவும் அவளுடைய பாசத்திற்காக ஏங்கினேன். ஒரு சண்டையில் அப்பா கோபமாக, உன்னை வளர்ப்பதற்கு எனக்கு கணக்கு போட்டு காட்டு என்று சொல்லிவிட்டார். இந்த வார்த்தை என் சுயமரியாதையை பாதித்தது. அதனால் இன்றிலிருந்து நான் உங்களுடன் எல்லாவற்றிலும் கணக்கு பார்ப்பேன். உங்கள் பணத்தில் ஒரு தனித்துவத்தை கூட சாப்பிட மாட்டேன். இந்த வீட்டில் இருப்பதற்கு வாடகை கொடுத்து எல்லா செலவுகளையும் பாதியாக பிரித்து கொள்வேன் என்று நான் சவால் விட்டேன். அப்போது வாசு, நான் வாயை உடைத்து போனேன். அப்படியானால் நீங்கள் உங்கள் அப்பாவின் பெரிய கம்பெனியில் வேலை செய்வதில்லையா என்று. அப்போது இல்லை, நான் ஒரு கால் சென்டரில் வேலை செய்கின்றேன். எனக்கு மாதம் ஒரு 20,000 மட்டுமே கிடைக்கும். இனி இதில் தான் நான் குடும்பம் நடத்த வேண்டும் என்று அப்போது வாசு கூறினார். நீங்கள் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். நாங்கள் ஒரு பெரிய பணக்காரரின் மகனுக்கு மருமகளாக வந்தோம் என்று நினைத்தேன். நீங்களோ வெறும் 20,000க்கு வேலை பார்க்கின்றார்களே, இதில் வாடகை பில் எல்லாம் கொடுத்தாலும் கூட நமக்கு என்ன மிஞ்சும்? இந்த சிறு பிள்ளைத்தனமாக சவாலுக்காக நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டீர்களே என்று நான் ஆத்திரத்துடன் கேட்டேன். அப்போது வாசு என் கையை பிடித்து, மதுமிதா, இப்போ நான் கஷ்டமான நேரம், ஆனால் எதுவும் கடந்து போகும். நான் கடினமாக உழைத்து நல்ல வேலையை பிடித்து அதிகம் சம்பாதிப்பேன் என்று ஆறுதலும் அவர் சொன்னார். நான் கண்ணீருடன், உங்கள் அப்பா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார், ஏன் இப்படி ஒரு பிடிவாதம் என்கின்றேன். அப்போது வாசு உறுதிப்பட, என் அப்பா சம்பாதிக்கும் பணத்தை எனக்கு செலவு செய்ய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இது என் சுயமரியாதைக்கு சம்பந்தப்பட்டது. நீயும் அவரிடமும் இருந்து எதையும் வாங்கக்கூடாது. அவர்தான் திருமணத்திற்காக செய்த செலவுகளை கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி கொடுத்து விடுவேன் என்று அழுத்தமாக கூறினார். அப்போது வாசு தொடர்ந்து, நான் இந்த வீட்டை விட்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் இந்த வீட்டின் மீது உள்ள பாசம்தான். இங்கேதான் என் குழந்தை பருவம் கழிந்தது. என் அம்மா இங்கேதான் வாழ்ந்தார். ஆனால் இந்த வீட்டை விட்டு போக எனக்கு மனசு வரவில்லை. நீ என் மனைவி, நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும் அல்லவா? எல்லாம் உண்மையாகவும் உன்னிடம் சொல்லிவிட்டேன். இனி 20,000 சம்பளத்தில் தான் நம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்றார். அப்போது வாசு இந்த பேச்சால் தன் கோபம் எல்லைக்கு மீறியது. நான் அவரிடம் சத்தமாக, நீங்கள் எங்களிடம் பொய் சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் ஏன் மிரட்டல்? ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் இப்போது சாதாரணமாக ஒரு கால் சென்டரில் வேலை செய்யும் நபர் என்று சொல்லி இருக்கலாமே. நானும் அதற்கேற்ற மனநிலையுடன் இருந்திருப்பேனே. நான் இவ்வளவு பெரிய கனவுகளுடன் இங்கே வந்தேனே என்று தெரியுமா என்று கேட்டேன். அப்போது வாசு சத்தமாக, நீ சொல்வது எனக்கு புரிகிறது. இது உனக்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் போக போக உனக்கு பாதிக்கப்பட்டு விடும் என்று கூறிவிட்டு இரவு உணவு சாப்பிட்டு விட்டு எதுவும் பேசாமல் படுத்து விட்டார். அவர் அறையில் ஏசி கூட இல்லை. மற்ற அறையில் ஏசி இருந்தது. விஸ்வநாதன் என்னிடம் நன்றாகத்தான் பழகினார். ஆனால் அப்போது வாசு, நீ என் அப்பாவிடமிருந்து 1,00,000 ரூபாய் கூட வாங்கக்கூடாது. நீ அப்படி செய்தால் என் சுயமரியாதைக்கு எதிராக செயல்பட்டதாக இருக்கும்.
உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று கண்டிப்புடன் சொல்லியிருந்தார். ஆனால் அன்றைக்கு மாமனார் என் கையில் சில பணத்தை எடுத்து வைத்தார். அப்போது வாசு என்னிடம், இந்த சண்டைகளை பற்றி உன் பெற்றோரிடம் எதுவும் சொல்லாதே, சொன்னால் அது உனக்கே கஷ்டத்தை தரும். இப்பொழுது உன் வாழ்க்கை என்னுடன் தான் என்றார். அவர் சொன்னதும் சரியாகத்தான் இருந்தது. எனது பெற்றோரிடம் சொன்னால் அவர்கள் என் கணவனை சமாதானப்படுத்து என்றுதான் சொல்கின்றார்கள். ஆனால் தன் தந்தையிடமே பிடிவாதம் பிடிக்கும் வாசு என் பேச்சை கேட்பாரா? அப்போது வாசு வார்த்தைகளை மனதில் ஓட்டியதனால் நான் மாமனாரிடம், இந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள், வாசுக்கு தெரிந்தால் அவர் மிகவும் கோபப்படுவார் என்றார். அப்போது மாமனார் சற்று அலட்டி கொள்ளாமல், அவன் எப்போதும் கோபப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் நான் அவன் அப்பா. ஒரு அப்பா மகனிடம் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. நீ இந்த வீட்டிற்கு மருமகள். அது உன் திருமண பரிசு. இதை நீ வைத்துக்கொள். உனக்கு பிடித்ததை வாங்கிக்கொள். அப்பா மகன் சண்டை வேறு, மருமகள் மாமனார் உறவு வேறு என்றார். நான் அப்போது வாசுவுக்கு தெரிந்தால் என்ன செய்வது என்று மீண்டும் கேட்டேன். மாமனார் அவனுக்கு, பயப்பட தேவையில்லை, இது என் வீடு, நீ இந்த வீட்டு மருமகள், உனக்கு எது தேவை என்றாலும் என்னிடம் வந்து நீ எடுத்துக்கொள் என்றார். நான் என் மனதில் இருக்கும் ஆசையை அவரிடம் சொல்ல முடியாதே. ஆனால் என் தோழியிடம் இதையெல்லாம் சொன்னபோது அவள் அதிர்ந்து போனாள். எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறதே என்றும் உனக்கு தெரியவில்லை. இவ்வளவு பெரிய பணக்கார அப்பாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். ஆனால் உன் புருஷன் ஒரு பைத்தியக்காரன். இந்த சின்ன ஈகோ பிரச்சனைக்காக தன் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கையையுமே பாழாக்குகின்றான் என்றாள். தேவை என்றால் கழுதை கூட அப்பா என்று சொல்ல வேண்டியிருக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறதே. நீ எப்படி இந்த வறுமையிலும் காலம் தள்ள போகிறாய் என்று கேட்டாள். திருமணமாகி சில நாட்கள் ஆனதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். ஒரு முறை வாசுவை சமாதானப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அது சண்டையாக மாறிவிட்டது. அதன் பிறகு நான் அதை பற்றி பேசுவதை விட்டு விட்டேன். முதல் தேதி வந்தது. எனக்கு வீட்டு செலவுக்கு பணம் கொடுப்பதை தவிர தனியாக செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பார் என்று நினைத்தேன். அப்போது வாசு என்னிடம், இப்போதைக்கு உனக்கு தனியாக கொடுக்க என்னிடம் பணம் இல்லை என்றார். நான், எனக்கு ஏதாவது பொருள் வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று கேட்டேன். அப்போது வாசு, அதற்கு நாம் இப்பொழுது இருந்தே பணத்தை சேமிக்க வேண்டும், நாம் செலவுகளை குறைக்க வேண்டும், இனி பால் கலந்த டீ குடிக்கக்கூடாது, வெறும் பிளாக் டீ மட்டும்தான் என்றார். அப்போது 2 காய்கறிக்கு பதிலாக 1 போதும், அப்படியே தான் சமாளிக்க வேண்டும். என் வேலை நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் நீ கேட்டதை எல்லாம் நான் வாங்கி தருவேன் என்றார். அப்போது நான் திருமணம் செய்யவில்லை, ஒரு பெரும் கஷ்டத்தை விலைக்கு வாங்கி விட்டேன் என்று நினைத்தேன். அப்போது வாசு 5 மாதங்களாக என்னை மிகவும் சிரமப்படுத்தினார். வெறும் 20,000 சம்பளத்தில் தான் எல்லாவற்றையும் நடத்த சொன்னார். நான் அப்போது என் பெற்றோர் வீட்டிற்கு சென்றாலும் அங்கே அவசரமாக சாப்பிட்டேன். அதை பார்த்து என் வீட்டார் என் மாமியார் வீட்டில் எனக்கு சாப்பாடு போவதே இல்லை என்று கிண்டலாக கூறியிருப்பார்கள். இந்த 5 மாதங்களிலும் வாசு எனக்கு ஒரு புதிய சேலை கூட வாங்கி கொடுக்கவில்லை. ஏன் இந்த தேவையும் அவர் கண்டு கொள்ளவில்லையே. எல்லாம் சரியாகிவிடும் என்று மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் எதுவும் சரியாகவில்லை. என் மனம் வெறுத்து போனது. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக புரிந்தது. பணம் இல்லாமல் ஒருவரால் வாழ முடியாது. பணத்தை மகிழ்ச்சியை வாங்க முடியாது என்று சொன்னாலும் பணத்தால் தேவையான பொருட்களை வாங்க முடியும், நல்ல உணவு சாப்பிட முடியும். அப்போது வாசு என்னை மிகவும் வதைத்து விட்டார். என் மனதில் இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கிவிட்டார். அப்போது வாசு அவருடைய சுயமரியாதை மற்றும் பிடிவாதம் நான் பெரியதாக இருந்தது. அவர் ஒரு முரட்டு பிடிவாதம் கொண்ட மனிதர். இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்கள் ஈகோவுக்காக தவறான முடிவுகளை எடுப்பார்கள். அவர் தன் தந்தையிடம் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும்.
அவரும் சந்தோஷமாக இருந்திருப்பார். நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். இப்போது வாசு வேலைக்கு போகும் பொழுது டாக்ஸியில் செல்வார். ஆனால் வீட்டில் அவர் தந்தை சொந்தமான 2 கார்கள் சும்மாதான் நிற்கின்றது. வெளியே எல்லோருக்கும் மிரட்டல். அப்போது அந்த பெரிய தொழிலதிபரின் மகன் அப்பாவிடம் சண்டையிட்டு பிரிந்து விட்டார் என்று பேசுவார்கள். என் பெற்றோர்கள் இதை பற்றி கேட்டால் நான் இல்லை, அது பழைய செய்தி, இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது என்று பொய் சொல்ல வேண்டியிருந்தது. அப்போது சாப்பிட நல்ல உணவு கிடைக்காத சூழலில் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இனி எனது கணவர் வாசு அல்ல, என் மாமனார் விஸ்வநாதனும் தான் வாழ வேண்டும் என்று. அவர் அவ்வளவு வயதானவராக தெரியவில்லை. அவரிடம் நிறைய பணம் இருந்தது. நான் மிகவும் அழகாக இருந்ததனால் என் அழகு வலையில் மாமனாரை பிடிக்க முடிவு செய்தேன். அப்போது வாசுவின் வாழ்க்கையில் இருந்து வெளியேறிய மாமனாரை மணந்து கொள்வதுதான் என்னுடைய நோக்கம். அப்பொழுது இந்த சொத்துக்கள் அனைத்தையும் எனக்கே சொந்தமாக்கி விடணும். என் தோழி சொன்னது சரிதான். ஒரு பொருள் கண்ணுக்கு முன்னால் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் போவது ஒரு பெரிய சித்திரவதை தான். வீட்டில் ஏசி இருந்தது, ஆனால் நாங்கள் வெப்பத்தில் படுத்தோம். கார் இருந்தது, ஆனால் டாக்ஸியில் சென்றோம். ஃப்ரிட்ஜில் நிறைய உணவு இருந்தது, ஆனால் நாங்கள் சாதாரணமாக காய்கறியை மட்டும் சாப்பிட்டோம். இது கொடுமை இல்லையா? என் மாமனார் அப்போது வாசு தீராத வெறுப்புடன் இருந்தார். நான் வாசுவின் மனதை மாற்ற முடியவில்லை என்றால் மாமனாரின் மனதை மாற்ற முயற்சிக்கலாம் என்றுதான் நினைத்தேன். இருவரும் அன்பாக இருந்தார், ஆனால் என் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். ஆனால் மாமனாரிடம் பேசிய போது அவர் வாசு மீது இன்னும் அதிக வெறுப்பை காட்டினார். அவனை இந்த உலகமே மறக்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்த வேண்டும் என்று என் மானம் துடிக்கின்றது என்றார். இருவருக்கும் சமாதானமாக போவதில்லை என்று புரிந்தவுடன் எனக்கு சரியானது என்ற பட்டத்தை செய்ய ஆரம்பித்தார். நான் மாமியார் மீது மோக வலை வீச ஆரம்பித்தேன். அவர் வயதில் பெரியவர்தான், ஆனால் நான் அவரை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் உள்ளே வித்தியாசமாக புரிந்து கொள்ள நினைத்தேன். அப்போது வாசு வீட்டில் இல்லாத போது நான் மாமனாரின் ஃப்ரிட்ஜில் இருந்த தின்பண்டங்களை எடுத்து சாப்பிடுவேன். அப்போது வாசு வார்த்தையை காப்பாற்ற இனி என்னால் முடியாது. திருமணத்திற்கு பிறகு என் உடல் எடை 5 கிலோ குறைந்து விட்டது. திருமணத்திற்கு முன் உடல் எடை அதிகமாக இருந்தது. எனக்கு என்ன நடந்தது என்று புரியாமல் நிற்கின்றேன். இப்பொழுது நான் மாமனாரிடம் இதை கேட்டாலும் அவர் எதுவும் சொல்லவில்லை. உனக்கு தேவை என்றால் எதை பயன்படுத்துவது, ஆனால் உன் பிடிவாதக்கார கணவனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று மட்டும் யோசி என்பார். அதனால் நான் ஒளிந்துதான் சாப்பிட்டேன். அப்போது வாசு என்னிடம் தொடர்ந்து, நான் யாருடைய தயவிலும் வாழ மாட்டேன், இது என்னுடைய கடினமான பணம்தான். நீ என் மனைவி, நீ எனக்கு துணையாக இருப்பது உன் கடமை. நான் என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், என்னை குறை சொல்லவில்லை. நான் நிறைய பணம் சம்பாதித்து உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். நீ கேட்டதையெல்லாம் வாங்கி தருவேன், பெரிய ஹோட்டலுக்கு அழைத்து செல்வேன் என்று கூறினார். அப்பொழுது வாசு இந்த வெற்று வார்த்தைகளை கேட்டால் எனக்கு இப்பொழுதும் கோபம்தான் வந்தது. ஒரு நாள் நான் அவரிடம், நீங்கள் என்ன வாழ்க்கையை வீணாக்கி விட்டீர்களே, நான் உங்களுடன் வாழ விரும்பவில்லை. நான் வேறு ஒருவரை காண்கின்றேன், அவருடன் என் வாழ்க்கை தொடரப் போகின்றேன். நீங்கள் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். அப்போது வாசு கோபப்பட்டு என் மீது கையை வைத்தார் அல்லது சத்தம் போட்டார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் அமைதியாகவே என்ன பேசுகின்றார், கோபத்தில் இருக்கின்றாரா, போலியாக இருக்கின்றார்களா என்று பார்த்து கொள்வார். நான் இல்லை, என் கோபத்தில் இல்லை. நான் வேறு ஒருவரை தேடுகின்றேன். நீங்கள் என்னை விவாகரத்து செய்து விட்டீர்கள். அப்போது வாசு, நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன் என்றார். நீயும் அந்த மாதிரி எந்த தவறான முடிவையும் எடுக்கக்கூடாது. அந்த நிலைமை உன் வாழ்க்கையில் இருந்தால் அது எப்படி இருக்கும்? வேறு யாரும் இப்படிப்பட்ட பேச்சில் இருந்தாலும் உன்னை அமைதியாக விடமாட்டார்கள். ஆனால் இந்த கஷ்டமாக இருக்கும்.
நான் காரணம் என்று எனக்கு தெரியும். இந்த சிரமம் விரைவில் விலகிவிடும். நான் ஒரு பெரிய தொழிலை தொடங்கப் போகிறேன் என்றார். நான் உங்களால் இந்த தொழிலை தொடங்க முடியாது. நீங்கள் வெறும் 20,000 சம்பாதித்திருக்கிறீர்கள். நான் வீட்டில் தயிரோ பாலோ கூட வாங்குவதில்லை. நாளைக்கு குழந்தைகள் பிறந்தால் என்ன செய்வோம் என்று கேட்டேன். அப்போது வாசு, நான் இப்போதைக்கு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று, உண்மையிலும் எனக்கு இப்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ளவும் ஆசை இல்லை என்று அவரும் கூறினார். ஆனால் அந்த பேச்சையும் அவருக்கு எதிராக திரும்ப வேண்டும் என்று நினைத்தேன். என்ன, நீங்கள் என்னை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடுக்கப் போகிறீர்களா? அல்லது அம்மா ஆகும் ஆசை எவ்வளவு இருக்கின்றது தெரியுமா? நீங்கள் தான் தாய்மையை அடையக்கூடாது என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லி அழ ஆரம்பித்தார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு விவாகரத்து கேட்டேன். இப்பொழுது தாய்மை பற்றி கேட்டு நாடகம் ஆடுகின்றேன். நான் என் கணவர் வாசுவிடம் நான் வேறு ஒருவரை காண்கின்றேன் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகும் அவர் கோபப்பட்டோ சண்டை போடவோ இல்லை. மாறாக அவர் என்னை அன்புடன் கட்டி அணைத்து கொண்டார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது நினைத்தால் வாசு எவ்வளவு நல்ல மனிதர் என்று தெரிகின்றது. வேறு எந்த கணவனாக இருந்தாலும் மனைவியின் இந்த வார்த்தைகளை சகித்திருக்க மாட்டார்கள். அப்போது வாசு என்னிடம், நீ கவலைப்படாதே, இந்த கஷ்டமான சூழல் உனக்கு கடினமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும். எல்லாம் சரியாகிவிடும். நான் இருக்கின்றேன் அல்லவா, உங்களுக்கு துணையாக என்று ஆறுதல் சொன்னார். ஒரு பழமொழி உண்டு, ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகினால் ஒரு முறை அவரை தடுத்து நிறுத்தி பாருங்கள். ஒருவேளை அவர் மனம் திரும்பி மாற்றி இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையை விட்டு போக நினைத்தால் அவளை தடுக்கவே முயற்சிக்காதீர்கள். ஏனெனில் அவள் உடலால் போவதற்கு முன்பே மனதால் உங்களை விட்டு விலகிவிட்டாள் என்பார்கள். அப்போது வாசு தன் மனதை விட்டு நீங்கிவிட்டார். எனக்கு உயிர் வாழ ஒரு நல்ல கணவன் தேவையில்லை. மாறாக பணம், நகைகளும் நல்ல உணவும் தான் தேவைப்பட்டது. உழைப்பதன் நோக்கம் நல்ல உணவுக்காகத்தானே. நான் தினமும் வாசுவுடன் சண்டை போடுவேன். எனக்கு உன்னுடன் வாழ விருப்பம் இல்லை, நான் போகப் போகிறேன் என்று கூறுவேன். உடனே வாசு என் அருகில் அமர்ந்து உட்கார்ந்து, எனக்கு புரிகிறது, நீ பதட்டத்தில் இருக்கின்றாய். இந்த கஷ்டமான பாதையின் முடிவில் ஆழமான இலக்கு இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இரு, எனக்கு சிறிது காலம் கொடு என்றார். நான் அவரிடம் வாய் வழியாக சரி என்று சொன்னாலும் என் மனதளவில் நான் அவளுக்கு கால அவகாசம் கொடுக்கவில்லை. நான் மாமனாரான விஸ்வநாதனுக்கு அதிக கவனம் கொடுக்க ஆரம்பித்தேன். சில சமயங்களில் அவருக்கு சமையல் கூட செய்வேன். மாமனார் எந்த வேலைக்காரரின் சமையலை சாப்பிட்டு சலித்து போனேன். ஆனால் நீங்கள் நன்றாக சமைக்கிறீர்கள் என்று என் சமையலை பாராட்டினார். நாங்கள் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். நான் அடிக்கடி அவரிடம், நீங்கள் இன்னும் இளமையாகவே இருக்கிறீர்களே, ஏன் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டேன். அதற்கு அவர், வாழ்க்கையே கஷ்டமாக போகின்றது. இந்த காலத்தில் எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று கேட்பார். நான் அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் இன்னும் அழகாகத்தான் இருக்கிறீர்கள், நிறைய பெண்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் என்றனர். அதன் பிறகு ஒரு நாள் நான் மாமனாரின் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த விலை உயர்ந்த சாக்லேட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்போது வாசு அதை பார்த்து விட்டார். அது என்ன, நீ திருடுகின்றாயா என்று கோபமாக கேட்டார். நான் திருடவில்லை என்றேன். அப்படியானால் என் அப்பாவிற்கு நீ கேட்டு வாங்கினாயா என்று கேட்டார். அப்போது நான் யோசிக்கவில்லை. உங்களுக்கு அப்பாதான் உங்களுக்கு கொடுத்தார் என்றார். அதை கேட்டவுடன் எனக்கு வாசு கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினார். நேராக அவர் அப்பா அறைக்கு போய் சண்டை போட ஆரம்பித்தார். அப்போது வாசு, உங்கள் உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று கத்தினார். மாணவர், அப்படியானால் இந்த வீட்டை விட்டு போ, உன் மனைவியான அந்த நல்ல பெண்ணையை கஷ்டப்படுத்துகின்றாயே என்று அதற்கு பதிலு கத்தி விட்டாள். அப்போது வாசு, அவள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றாள்,
அவள் என் மனைவியை, அவள் என்னுடன் தான் இருப்பாள், உங்களுடன் அல்ல என்று கோபத்தில் உச்சியில் பேசினார். அப்போது வாசு அதிர்ச்சி போய், வாசு, இந்த சண்டையை பார்த்து எனக்கு மிகவும் பயமாக இருக்கின்றது. ஏற்கனவே இருவருக்கு சண்டை, இப்பொழுது இது வேறையா என்று கேட்டார். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது என் அம்மாவின் வீடு. இந்த வீடு கட்டும் பொழுது என் தாத்தா உங்களுக்கு பணம் கொடுத்தார். ஆனால் இதில் எனக்கு பங்கு இருக்கின்றது என்று அம்மாவுக்கும் பங்கு இருக்கின்றது. உங்கள் சொந்த பணத்தில் கட்டியிருந்தால் நான் இங்கு ஒரு வினாடி கூட இருந்திருக்க மாட்டேனே. என் தாத்தா பணம் கொடுத்தும் நீங்கள் என் அம்மாவின் மதிப்பை தெரிந்து கொள்ளவில்லை. என் அம்மா இப்போது இல்லை, அவளுக்கு பதில்தான் நீங்கள் இருந்திருக்கலாமே என்று அப்போது கோபமாக வார்த்தைகளை கூறிவிட்டார். மாமனார் மௌனமாகி விட்டார். அதன் பிறகு சத்தம் வரவில்லை. அப்போது வாசு திரும்பி வந்து என் கையில் இருந்த சாக்லேட்டை பிடுங்கி மீண்டும் ஃப்ரிட்ஜினில் வைத்து விட்டார். அப்போது மறுபடியும் இப்படி செய்தால் ஞாபகம் வைத்துக்கொள், தந்தையிடம் வெறுப்பை கொண்டவன் உன்னையும் மன்னிக்க மாட்டேன் என்று எச்சரித்தான். அப்போது வாசு இந்த பேச்சை என் ஈகோவை சுட்டி எரித்து, நான் என் மனதிற்குள் உன் தகுதியை இப்பொழுது காட்டுகின்றேன், இங்கே பார் என்றார். அழகான பெண்ணை உன் கூட வைத்து கொண்டு அழுவதற்கு சாப்பிட நல்ல உணவை கொடுக்காமல் புதிய உடைகளை கூட வாங்காமல் வெளியேறவும் எங்கு அழைத்து செல்லலாம்? நீ அவளை கஷ்டப்படுத்துகின்றாயே என்று ஒருபோதும் பணம் சம்பாதிக்க முடியாது. உன்னை போன்றவர்கள் ஏழையாக இருந்து போனவர்கள் என்று நினைத்து கொண்டேன். நான் இதையெல்லாம் வாய்விட்டு கூறியிருக்கலாம். ஆனால் அதைவிட சிறப்பாக அவரை கைவிட்டு போவதுதான் அவர்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும் என்று நினைத்தேன். இது அவருக்கு மிகவும் வேதனையை கொடுக்கும் என்று முடிவெடுத்தேன். ஒரு நாள் எனது மாமனார் விஸ்வநாதன் என்னிடம், உங்களிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நீ இரவு நேரம் அறைக்குள் வர முடியுமா என்று கேட்டார். இரவு வருகின்றேன், ஆனால் என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர், நீ வா, பிறகு சொல்கின்றேன். இப்பொழுது நான் உங்கள் மகன் சண்டையிட்டாரே என்று கேட்டேன். அதற்கு ஆம், இதனால்தான் நான் எதுவும் பேச மாட்டேன் என்றார். இந்த வீட்டில் உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அவர் எதை பற்றியும் பேசப் போகின்றார். இரவு நேரத்தில் ஏன் அவள் அறைக்கு அழைக்கின்றார் என்று எனக்கு புரிந்தது. அதற்கு வேறு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? நான் மாமனார் அறைக்கு போக தயாரானேன். என் கணவர் அப்போது, வாசு வரமாட்டார். போகும் முன் எனது கணவர் வாசு ஒரு குறுஞ்செய்தியை மொபைலில் அனுப்பி வைத்திருந்தார். அப்பொழுது வாசு வேலையில் பிஸியாக இருப்பார் என்று எனக்கு தெரியும். அவர் அதை பார்ப்பதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது. நான் அந்த செய்தியில், நான் உங்கள் தந்தையை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன், உங்கள் மீது விவாகரத்து வழக்கு தொடுப்பேன், இன்று முதல் நாம் பிரிந்து விட்டோம், நீங்கள் உங்கள் 20,000 ரூபாய் சம்பள வேலையை தொடர்ந்து செய்யுங்கள், என்னால் இனி இந்த பொறுமையில் வாழ முடியாது என்று தெளிவாக எழுதி வைத்துவிட்டு மாமனாரின் அறைக்கு சென்றாள். அப்பொழுது, உன் புதிய மாமியார், நாங்கள் அடுத்த வாரம் கோயிலில் திருமணம் செய்ய போகின்றோம், உனக்கு இவரை அறிமுகம் செய்து வைக்கத்தான் வந்தேன் என்றார் மதுமிதாவின் மாமனார். இவள் உன்னை பார்க்க ஆவலாக இருந்தாள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் எனக்கு உலகமே தலைகீழாக மாற தோன்றியது. என் திட்டம் முழுவதும் பாழாகிவிட்டது. நான் உடனே அங்கிருந்து ஓடினேன். அப்போது வாசு எழுதி வைத்த குறுஞ்செய்தி அளிப்பதற்காக. ஆனால் நான் விரைவதற்குள் வாசு அந்த செய்தியை படித்து விட்டார். வாசு வீட்டிற்குள் வந்த பொழுது நான் காய்ந்து போய் நான் அப்போதுதான் மிகவும் பயந்து போய் இருந்து கொண்டிருந்தேன். வாசு மிகவும் கோபமாக, இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் வெளியூர் சென்றதாக சொன்னேன். அது சாதாரண வேலை அல்ல. அது ஒரு பெரிய நண்பர்களுடன் கூட்டாளியாக சேர்ந்து புதிய கம்பெனியை தொடங்கி கொண்டிருக்கின்றேன்.
இன்னும் ஒரு மாதத்தில் நான் என் அப்பாவை விட பெரிய பணக்காரனாகி விடுவேன் என்று நினைத்தேன். நான் உனக்கு இந்த செய்தி வெற்றியாக முடிந்தது. பிறகு நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அப்போது நீ சந்தோஷப்படுவாய் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீ என்ன செய்வாய்? நீ எனக்கு துரோகம் செய்தாய். நீ உன் கண்களை விட்டுவிட்டு அவர் அப்பாவுடன் உறவு வைக்க நினைத்தாய். அது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் என்று உங்களுக்கு புரியுமா? அப்போது வாசு ஆவேசமாக, நான் அதை வேண்டுமானாலும் சகித்து கொள்கின்றேன், ஆனால் இதை சகித்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார். ஆனால் எனது அப்பாவை குறிவைத்த நீ ஒரு தரங்கெட்ட பெண்ணாகத்தான் இருக்க முடியும். அப்போதுதான் உங்களுக்கு விவாகரத்து வழக்கு போடுவேன். நான் வேறு ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து அவளை தன் அரண்மனையின் ராணியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். இப்பொழுது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்று கத்தினாள். இதை கேட்டவுடன் எனக்கு மயக்கம் வந்துவிட்டது. என் கணவர் விழித்த பொழுது எனது பெற்றோர் வீட்டில் இருந்தேன். அப்போது நீதிமன்றத்தில் அவர் நடந்த உண்மை அனைத்தையும் சொன்னார். ஆனால் எங்களுக்கு விரைவிலேயே விவாகரத்து கிடைத்துவிட்டது. நான் அப்போது உங்களிடம் மிகவும் வருத்தப்பட்டேன். இப்பொழுது நான் பெற்றோருடன் வசிக்கின்றேன். மெதுவாக வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். கார் வாங்கிவிட்டார்கள். பெரிய வீடு கட்டிவிட்டார்கள். அவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர் தன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகின்றதாம். உன் கையில் ஒன்றுமில்லை. இப்பொழுது கூட வாசு நான் முதலில் என்னை கஷ்டப்படுத்தினார் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொள்வேன். ஆனால் விதி எனக்கு செய்த தண்டனை தான் இது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வேறு எந்த திருமணமும் அமையவில்லை. இனி அமையும் என்றுதான் தோன்றவில்லை. நான் ஏன் என் கதையை சொல்கின்றேன் என்றால், யாரும் அவசரமாக இந்த முடிவை எடுக்கக்கூடாது. யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் உங்களுக்கு அதே தீங்கே தான் நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.